அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போலாம்ண்ணா அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் ஹவு டு சக்ஸஸ் இன் லைஃப். இந்த வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறது, அதுக்கான ஒரு 10 கீ பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த அலெக்சாண்டர் த கிரேட்டஸ்ட் கமாண்டர் இன் ஹிஸ்ட்ரி. எந்த ஒரு வார்ஃபீல்டுமே இவர் தோத்ததே கிடையாது. லார்ஜஸ்ட் எம்பையர் இவரோட தான் ஹிஸ்ட்ரியில். இவர் ஒன்ஸ் வந்து பெர்சியாவை நோக்கி படையெடுக்கிறாரு. பெர்சிய படையில் உள்ள வீரர்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகம், இவர் படையில் உள்ள வீரர்கள் எண்ணிக்கையை விட. ஸோ அலெக்சாண்டர் படையில் உள்ள வீரர்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க, நம்ம தோற்றுருவோம், ரிட்டர்ன் ஆயிடலாம், வந்த கப்பலே திருப்பி ரிட்டர்ன் போயிடலாம். அந்த டைமில் அலெக்சாண்டர் டிசிஷன் எடுக்கிறாரு. கொண்டு வந்த எல்லா கப்பலையும் எரிக்கிறார். அவர் வந்தாங்கல்ல, அந்த கப்பல் எல்லாத்தையும் எரிச்சிட்டு வீரர்கள்ட்ட அவர் சொல்கிறாரு, மாற்று வழிங்கிறது கிடையாது, ஒன்று நம்ம ஜெயிக்கணும் இல்லை இறக்கணும், வெற்றிங்கிறது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு அவங்க வீரர்கிட்ட சொல்லி உத்வேகப்படுத்தி அந்த போரையும் ஜெயிக்கிறாரு. ஒன்ஸ் கமிட் ஆகிட்டிங்கன்னா எந்த ஒரு பேக்வர்ட் திங்கிங் யோசிக்கக்கூடாது வாழ்க்கையில். பாயிண்ட் நம்பர் 1, நத்திங் குட் ஆர் பி பேட் கேன் பி டன் பை அதர்ஸ். உங்களுக்கு நல்லதோ இல்லை கெட்டதோ மற்றவங்களால எதுவும் பண்ண முடியாது, உங்களுக்கு நீங்கள் தான் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 2, கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்று, வாய்ப்பை உருவாக்குங்க, இல்லைனா வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திடுங்க. எந்த ஒரு காரணத்துக்கும் வாய்ப்பை தவற விடக்கூடாது, நெக்லெக்ட் பண்ணவே கூடாது. பாயிண்ட் நம்பர் 3, பீயிங் கைண்ட். எல்லாருக்கிட்டமே அன்பாக இருங்க. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல் நாள் போய் அந்த குழந்தையோட விளையாடுறீங்கன்னா அது உங்களோட விளையாடும், சிரித்து விளையாடும். அடுத்த நாள் அந்த குழந்தைய அடிக்கிறீங்கன்னா கூட திருப்பி இன்னொரு நாள் கழிச்சு போனால் கூட அந்த குழந்தை அதை மறந்துடும். அது வந்து திருப்பி உங்களோட விளையாட தான் செய்யும். ஸோ குழந்தை மாதிரி எல்லாருக்கிட்டையுமே அன்பாக இருங்க. ஒருத்தவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ரெவெஞ்ச் எடுக்கிறது, இது இல்லாமல் பீயிங் கைண்ட், இதை வந்து முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான் மேட்ரு. பாயிண்ட் நம்பர் 4, அக்செப்டன்ஸ். உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதோ இல்லை ஒரு கெட்டது நடக்குதா அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். ஒரு ராஜா வந்து ஒரு டீ கப்பை ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக பார்க்குறாரு. அது தெரியாதனமாக கீழே விழுந்து உடஞ்சி அதோட அழகு கம்மியாயிடுது. அவரும் அதை எதோ சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் பழைய மாதிரி அழகு வரல. அதை குறைய நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, டீ கப் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போதைக்கு ஒரு ஜாப்பனீஸ் ஒருத்தர் வந்துட்டு நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அந்த டீ கப்பு உடஞ்ச அந்த இதை வந்து தங்கத்து மூலியமாக சரி பண்ணுறாரு. இப்போ அந்த டீ கப்போட அழகு முன்னாடி இருந்ததை விட பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு தோல்வியோ இல்லை ஒரு மிஸ்டேக்ஸ் ஏதோ பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த அக்செப்டன்ஸ் மூலியமாக நீங்கள் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. நமக்கு இல்லைங்கிறத அக்செப்ட் பண்ணுறதுல பயங்கரமான சந்தோஷம் இருக்குது. அக்செப்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம யாரு, நமக்கு என்ன உண்டு, நமக்கு என்ன இல்லை, இல்லைங்கிறத தேடி ஓடு, அதில் ஒரு ஜாய் இருக்குது. இல்லைங்கிறத நினச்சி புலம்பாது, அதில் சந்தோஷமே இல்லை. பாயிண்ட் நம்பர் 5, டிசிப்ளின் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். டிசிப்ளினுங்கிறது லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கான ஃபார்மோஸ்ட் மெயின் குவாலிட்டி. உங்களுக்கு எந்த ஸ்கில் இல்லாட்டி கூட பிரச்சனை இல்லை, பட் டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ டிசிப்ளினுங்கிறது நவடேஸ் வந்துட்டு நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே. இல்லை ஒருத்தவங்கள்ட்ட வந்துட்டு நான் அந்த டைமில் வரேன், இப்போ 9 o'clock வரேன்னா 9 o'clock ஸ்டாப்பாக இருக்கணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப மெயின். When I came to this country, I went to school, I was working in construction, I was working out my 5 hours a day, I was taking acting classes from 8 o'clock at night to 12 midnight, I was doing all of those things. I wanted to make sure that out of the 24 hours of the day, that I don't waste one single hour. Those hours were too precious. Point number 6, build positive environment. உங்களை சுற்றி ஒரு நேர்மறையான எண்ணங்கள் கொண்ட ஒரு கூட்டத்தை உருவாக்குங்க. இல்லை அந்த கூட்டத்திலாச்சும் நீங்கள் இருங்க. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, இல்லை ஒரு கோர்ஸ் சேர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோர்ஸ் வந்துட்டு சேர்றதுக்கு முன்னாடியே இந்த கோர்ஸ்லாம் படித்தேன்டா எனக்கு வேலை கிடைக்கலன்னு ஒருத்தர் சொன்னார்டான்னு சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்களோட விட பாசிட்டிவ், ஓகே நீ சேர்றா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு குரூப்பை உருவாக்குங்க உங்களை சுற்றி. இல்லை அந்த குரூப்லையாச்சும் நீங்கள் இருங்க. பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் தான் உங்களை சக்ஸஸ் ஆகிறதுக்கான மெயின் குவாலிட்டி. உனக்கு எதில் திறமை இருக்கோ அந்த வேலையை பாரு. தைரியமாக போய் உங்கள் அப்பா கிட்ட பேசு, மனசு விட்டு பேசி புரியவை. இன்னைக்கு நீ பயந்து விட்டுட்டன்னா சாகிற வரைக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியலையேன்னு நினச்சி வேதனைப்படுவடா. பாயிண்ட் நம்பர் 7, லிசன் அதர்ஸ். உங்ககிட்ட உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை அம்மாவோ இல்லை யாரோ எதுனா ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னா லிசன் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பாயிண்ட்டு அப்ளை ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லை எனக்கு அவங்க சொல்கிறது செட் ஆகலைன்னா நெக்லெக்ட் பண்ணிங்க. பட் ஆனால் லிசனிங் வந்து ரொம்ப ரொம்ப மெயின் குவாலிட்டி.
I'm guessing you work out. பாயிண்ட் நம்பர் 8, guts give the strength to take risk, learn from them, keep going. தைரியமான ஆளுங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதுலேருந்து லேர்ன் பண்ணி நம்ம முன்னேறி லைஃப்பில் போய்கிட்டே இருக்கணும். ஸோ தைரியமானவங்களுக்கு தாங்க இந்த உலகமே. Winston, tell them all. Whoever comes, whoever it is, I'll kill them. I'll kill them all. Of course you will. பாயிண்ட் நம்பர் 9, டெஃபினிஷன் ஆஃப் சக்ஸஸ். சக்ஸஸ்னால் என்ன? பணம் மட்டும் சம்பாதிக்கிறதா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு கேமோ இல்லை ஒரு கேமுக்குள்ளேன்னு நினச்சிக்கோங்க லைஃப்பை. அந்த கேமுக்குள்ளே போகிறீங்க, ஜெயிக்கிறத விட இந்த கேமில் எப்படி எவால்வ் ஆகுறீங்க, இந்த ப்ராசஸில் எப்படி இருக்கீங்க, அது மட்டும்தான் சக்ஸஸ்ஸுங்கிறது. ஸோ பணம் சம்பாதிக்கிறது, நான் ஜெயிச்சிட்டேன், அதெல்லாம் வந்து செகண்டரி திங். இந்த கேமில் எவ்வளோ நீங்கள் எவால்வ் ஆகுறீங்களோ அதுதான் சக்ஸஸ். Reason. Because what you tell your mind is what will come out. You tell your mind that this is what I want to achieve. Maybe you will not achieve, but at least you will go in that direction to achieve it. See, there's no guarantee whether you will have success if you think like that. But at least you are trying for it. And that is what matters. You try. You succeed. You fail, you fail. 10th பாயிண்ட், ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னே சொல்லலாம். லைஃப்பில் டஃபஸ்ட்டு சுச்சுவேஷன்லாம் வரப்போ உங்களை லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்டை விட ஒரு எக்ஸ் ஃபேக்டரி யாருமே சொல்ல முடியாது. நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை போய் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள், உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. இல்லைடா எனக்கு இந்த வேலை செட் ஆகலை, ஓகே பார்த்துக்கலாம் அடுத்த வேலை. அந்த பார்த்துக்கலாங்கிற வேர்டு அவ்வளோ மீனிங் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்டு மட்டும் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா சக்ஸஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன்னு என்ன தெரியுமா உனக்கு? சூர்யான்னு என்ன தெரியுமா உனக்கு? உங்ககிட்ட முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன், எடுத்துக்கோ. More than a 10 point, I need to add extra 1 point. The point is the gratitude. Gratitudeங்கிறது ஒரு மிகப்பெரிய வேர்ட். நம்ம எல்லாருக்கிட்டையுமே காட்ட வேண்டியது. இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சின்ன ஹெல்ப்பாக இருக்கட்டும் பெரிய ஹெல்ப்பாக இருக்கட்டும், அந்த ஹெல்ப்புக்கு நீங்கள் அவங்களுக்கு கிராட்டிடியூடாக இருங்க, நன்றி உணர்வாக இருங்க. ஸோ அது அப்படி பண்ணுறதுனால அவங்க இன்னும் நிறைய பேருக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணுவாங்க. ஸோ கிராட்டிடியூட் வந்து ரேரஸ்ட்டு குவாலிட்டியாக இப்போ மாறிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப மனுஷங்க காட்ட வேண்டியது சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் கிராட்டிடியூட். ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கட்டும், அந்த டைமில் அவங்களுக்கு அந்த நன்றியை காட்டுங்க. அவங்க ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், இல்லை யாராக வேணா இருக்கட்டும். பட் ஆனால் சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் கிராட்டிடியூடை காட்டுங்க. என்ன நண்பா? தேங்க்யூ. அவ்வளோதான், இன்னைக்கு கோட்டா முடிஞ்சு போச்சு. இந்த 10 பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லாம் லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் தாட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மிஸ்டர் மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப். பாய்.